ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். இல்லறத்தான் மோட்சமடைய முடியுமா? இல்லறத்தில் இருப்பவனுக்கு முக்தி கிட்டுமா என்று ஒரு பக்தர் வினவிய சந்தேகத்துக்கு பகவான் ரமணரின் பதிலும் அந்த பதிலுக்கான விளக்கமும். பக்தரின் கேள்வி: ஒரு கிருஹஸ்தன் மோட்சமடைய முடியுமா? பகவான் ரமணரின் பதில்: கிருஹஸ்தன்னு தன்னை ஏன் நினைக்கணும்? நீங்க சந்நியாசியானா நான் சந்நியாசிங்கிற நினைப்பு பிடிச்சுக்கும். எங்கே போனாலும் உங்கள் நினைப்பு உங்களை விடாது. நான்னு ஒன்னு கிளம்பின உடனே உடம்பும் உலகமும் வந்து விடறது. வந்து உங்களை கிருஹஸ்தன்னு நினைக்க வைத்து விடறது. உலகத்தை துறந்தா அந்த நினைப்புக்கு பதிலா சந்நியாசின்னு நினைக்க வைக்கும். வீட்டுக்கு பதிலா காடு. சம்ஸ்காரம் விடாது. புது சூழ்நிலையில மேலும் மோசமாகும். இடத்தை மாத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. மனம்தான் தடை. அந்த தடையை வீட்டிலேயோ காட்டிலேயோ நீக்கித்தான் ஆகணும். காட்டிலேயே நீக்க முடியும்னா வீட்டிலே இன்னும் எளிமையா நீக்கலாம். ஏன் இடத்தை மாத்தணும்? உங்களோட முயற்சிகளை இப்போவே ஆரம்பிக்கலாம். எங்க இருந்தா என்ன? சூழ்நிலை நம்மளை என்ன செஞ்சிடும்? எவ்வளவு நாள் நிர்விகற்ப சமாதியிலே இருந்தாலும் வெளியே வந்தா பழைய குருடி கதவை திரடிதான். அதனாலதான் விவேக சூடாமணியிலே ஆசாரியர் சகஜத்தையே வலியுறுத்துறார். எந்த இடம்னா என்ன? ஆத்ம சாதகன் சகஜ சமாதியிலேயே இருக்கணும். உபதேச விளக்கம். பகவான் ரமணரின் இந்த உபதேச வாக்கியங்களுக்கான விளக்கத்தை தன் குருவிடம் வினவி தெளிவு பெறுகிறாள் ஒரு மாணவி. குருவே, வணங்குகிறேன். நான் தியானம் செய்ய அமரும் போதெல்லாம் எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. எனக்கு கணவர், குழந்தைகள், குடும்ப வேலைகள் என 1000 இருக்கின்றன. நான் ஒரு சம்சாரி, குடும்ப வாழ்வெனும் கிருஹஸ்த நிலையில் இருப்பவள். காவி உடை கட்டிய சந்நியாசிகளுக்கு கிடைக்கும் மோட்சம் இந்த சேற்றுக்குள் உழலும் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று மனம் ஏங்குகிறது. ஆனால் பகவான் ரமணரின் இந்த பதிலை படித்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு கிருஹஸ்தன் மோட்சமடைய முடியுமா என்ற கேள்விக்கு ரமணர் கிருஹஸ்தன்னு தன்னை ஏன் நினைக்கணும் என்று எதிர்கேள்வி கேட்கிறாரே. இது எனக்கு புரியவில்லை குருவே. ஆசீர்வாதம் வண்டார்குழலி. நீ கேட்டது உலகத்தில் உள்ள 99% ஆன்மீக சாதகர்களின் கேள்வி. ரமணர் அங்கே ஒரு சம்மட்டி அடி அடிக்கிறார். ரமணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் பிரச்சனை உனக்கு இருக்கும் வீடு அல்ல, உன் குடும்பம் அல்ல. உன் பிரச்சனை நான் ஒரு குடும்பஸ்தன் என்று நீ கட்டி வைத்திருக்கும் அந்த போலி அடையாளம்தான் என்கிறார். ஒரு பணக்கார நடிகன் மேடையில் பிச்சைக்காரன் வேஷம் போடுகிறான். நாடகம் முடிந்த பின்னும், ஐயோ நான் பிச்சைக்காரனாச்சே, எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் என்று அழுதால் நீ என்ன சொல்வாய்? அட முட்டாளே, அது வெறும் வேஷம் அப்பா, நீ பிச்சைக்காரன் அல்ல, பணக்காரன் என்று சொல்வேன். அதேதான். ஆன்மாவாகிய நீ இப்போது குடும்பஸ்தன் என்ற வேஷத்தை போட்டிருக்கிறாய். வேஷத்தை உண்மை என்று நம்புவதுதான் அறியாமை. அதைத்தான் ரமணர் கிருஹஸ்தன்னு தன்னை ஏன் நினைக்கணும் என்று கேட்கிறார். சரி குருவே, குடும்பஸ்தன் என்ற வேஷம் கஷ்டமாக இருக்கிறது. வீட்டை விட்டு ஓடிச் சென்று காவியுடை உடுத்தி காட்டில் ஒரு சந்நியாசியாக அமர்ந்து விட்டால் நிம்மதி கிடைத்து விடுமே. அங்கேதான் ரமணர் இன்னொரு குண்டை தூக்கி போடுகிறார். நீங்க சந்நியாசியானா நான் சந்நியாசிங்கிற நினைப்பு பிடிச்சுக்கும். நீ வீட்டை விட்டு போகலாம், ஆனால் உன் அகந்தை உன்னை விட்டு போகுமா? வீட்டில் இருந்தபோது நான் ஒரு குடும்பப் பெண், நான் இதை செய்கிறேன் என்று ஒரு நான், அதாவது அகந்தை இருந்தது. காட்டுக்கு போனதும் நான் ஒரு சந்நியாசி, எல்லாவற்றையும் துறந்தவள் என்ற மற்றொரு நான் வந்துவிடும். இரும்பு விலங்கை கழற்றிவிட்டு தங்க விலங்கை மாட்டிக்கொள்வதால் என்ன லாபம்? சிறைதானே. ஆஹா, நான் என்ற எண்ணம் எங்கேயும் விடாது என்கிறாரா? ஆமாம், நான்னு ஒன்னு கிளம்பின உடனே உடம்பும் உலகமும் வந்துவிடுகிறது என்கிறார் பகவான். தூக்கத்தில் உனக்கு நான் என்ற எண்ணமில்லை,
அதனால் குடும்பமும் இல்லை, காடும் இல்லை. காலையில் விழித்ததும் முதல் எண்ணமாக நான் வருகிறது. அது வந்த அடுத்த நொடி, இது என் வீடு, இது என் பிரச்சனை என்று உலகம் வந்து விடுகிறது. ஆகவே பிரச்சனை ஊரில் இல்லை, காட்டில் இல்லை, உன் மனத்தில்தான் இருக்கிறது. ஆனால் குருவே, வீட்டில் சத்தம் அதிகம், காட்டில் அமைதி இருக்குமே, தியானம் செய்ய வசதியாக இருக்குமே. ரமணர் சொல்வதை கவனி. சம்ஸ்காரம் விடாது, புது சூழ்நிலையிலே மேலும் மோசமாகும். சம்ஸ்காரம் அல்லது வாசனை என்றால் என்ன தெரியுமா? பல பிறவிகளாக உன் மனத்தின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணப் பதிவுகள், ஹேபிட்ஸ் அல்லது டெண்டன்சிஸ். உதாரணத்திற்கு, ஒரு அழுக்கு மூட்டையை ஒருவன் வீட்டில் வைத்திருக்கிறான். துர்நாற்றம் வீசுகிறது. சரி, இந்த மூட்டையை காட்டுக்கு கொண்டு போனால் துர்வாசனை வராது என்று தூக்கிக் கொண்டு போகிறான். காட்டில் வைத்து பிரித்தால் நாற்றம் வராதா என்ன? காட்டில் பிரித்தாலும் அதே நாற்றம்தானே அடிக்கும். அதைவிட மோசமாக அடிக்கும். வீட்டில் இருக்கும்போதாவது 1008 புறச்சூழலுக்கு மத்தியில் அவன் மனத்தில் எண்ணங்களின் தீவிரம் கட்டுக்குள் இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் காட்டில் அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்தால் அவன் மனத்தின் அடியாழத்தில் இருக்கும் ஆசை, கோபம், காமம் எல்லாம் பிரம்மாண்டமாக பூதாகாரமாய் எழுந்து அவனை பயமுறுத்தும். அதனால்தான் ரமணர் சொல்கிறார், தடையை வீட்டிலேயோ காட்டிலேயோ நீக்கித்தான் ஆகணும். காட்டிலேயே நீக்க முடியும்னா வீட்டிலே இன்னும் எளிமையா நீக்கலாம். ஏன் இடத்தை மாத்தணும்? நீ இருக்கும் இடத்திலேயே உனக்கு வரும் கோபத்தையும் ஆசையையும் கவனித்து அதை கடப்பதுதான் உண்மையான சந்நியாசம். அருமை குருவே, இடத்தை மாற்றுவது முக்கியமல்ல என்று புரிந்துவிட்டது. அடுத்ததாக அவர் சொல்லும் வார்த்தைகள்தான் எனக்கு மிகவும் கடினமாக காணப்படுகின்றன. எவ்வளவு நாள் நிர்விகல்ப சமாதியிலே இருந்தாலும் வெளியே வந்தா பழைய குருடி கதவை திரடிதான். இது என்ன குருவே? சமாதி நிலை அடைவதுதானே யோகத்தின் உச்சம். அதை ஏன் ரமணர் விமர்சிக்கிறார்? முதலில் நிர்விகல்ப சமாதி என்றால் என்ன? மிக முக்கியமான இடத்திற்கு வந்து விட்டாய் வண்டார்குழலி. நிர்விகல்ப சமாதி என்றால் என்ன தெரியுமா? ஒரு யோகி மூச்சையெல்லாம் அடக்கி, உடலை மறந்து, உலகத்தை மறந்து ஓர் ஆழ்ந்த தியான நிலைக்குச் செல்வார். அந்த நிலையில் எந்த எண்ணமும் இருக்காது, பிரம்மானந்தமாக இருக்கும். விகல்பமற்ற நிலை, அதாவது மனத்தில் எண்ணங்களின் விகாரமில்லாத நிலை என்பதால் இதனை நிர்விகல்ப சமாதி என்று கூறுவார்கள். நிர்விகல்ப சமாதியில் மனம் தூங்கிவிடுகிறது. லல்ட் இன்டு இன்ஆக்டிவிட்டி. 1 மணி நேரம், 1 நாள் அல்லது 1 மாதம் கூட யோகி அந்த சமாதியில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர் கண்களை திறந்து வெளியே வந்துதானே ஆக வேண்டும். ஆமாம், பசி எடுக்கும்போது வெளியே வருவார். அப்படி அவர் கண்களை திறந்தவுடன் என்ன ஆகும் தெரியுமா? அந்த யோகியின் மனம் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் ஒரு யோகி, பலருக்கும் வழிகாட்டும் பொறுப்புடையவன் நான், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று பழைய நான் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ளும். இதைத்தான் ரமணர் பழைய குருடி கதவை திரடி என்ற பழமொழியாகச் சொல்கிறார். அந்த பழமொழிக்கு என்ன பொருளாசானே? பார்வையற்ற ஒரு மூதாட்டி இருந்தாள். அவளுக்கு யாரோ வைத்தியம் பார்த்து சிறிது பார்வை வந்தது. பார்வை வந்த சந்தோஷத்தில் அவள், நான் தீர்த்த யாத்திரை செல்கிறேன், காசிக்குச் சென்று அங்கேயே என் கடைசி காலத்தை கழித்து விடுவேன், திரும்பி வரமாட்டேன் என்று கூறி வீட்டை விட்டு புறப்பட்டு போனாள். கிழவி வீட்டை விட்டுச் சென்றதால் அவளுடைய மருமகள், அப்பாடா தொல்லை போனது என்று மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அந்த மருந்து தற்காலிகமானது. கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் பார்வை போய் பழையபடி குருடியாகவே மாறிவிட்டாள் அந்த மூதாட்டி. அவள் தட்டு தடுமாறி தன் வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை தட்டியபோது உள்ளே இருந்த மருமகள், வந்திருப்பது யார் என்று கேட்டாள். அதற்கு கிழவி அதிகாரமாக, நான் தாண்டி பழைய குருடி, கதவை திரடி என்று கத்தினாள். அதாவது எந்த மாற்றமும் நிரந்தரமாக நடக்கவில்லை, பழைய நிலை திரும்பி வந்துவிட்டது என்பதுதான் இதன் பொருள். ஓ, தற்காலிகமான மாற்றம். இதை எப்படி ரமணர் நிர்விகல்ப சமாதியோடு ஒப்பிடுகிறார்? இங்கே பழைய குருடி என்பது அறியாமையில் உழலும் நமது அகந்தை அல்லது மனம். நிர்விகல்ப சமாதியில் ஒரு யோகி இருக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அவருடைய மனம் தற்காலிகமாக ஆத்மாவில் அமிழ்ந்து விடுகிறது.
அங்கே எண்ணங்கள் இல்லை, அதனால் பரமானந்தமாக இருக்கிறது. குருடிக்கு சிறிது நேரம் பார்வை வந்தது போல. இதை சாஸ்திரங்கள் மனோலயம் என்று சொல்கின்றன. மனம் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது போல தூங்குகிறதே தவிர நிரந்தரமாக சாகவில்லை. ஒரு வாழியை கயிற்றில் கட்டி கிணற்று தண்ணீருக்குள் அமிழ்க்கி வைப்பது போல. வாழி தண்ணீருக்குள் இருக்கும் வரை அமைதிதான். ஆனால் கயிற்றை மேலே இழுத்தால் வாழி மீண்டும் வெளியே வந்துவிடும் குருவே. அதேதான். யோகி ஒரு மாதமோ ஒரு வருடமோ சமாதியில் இருக்கலாம். ஆனால் உடலின் தேவையாலோ கர்ம வினையாலோ அவர் என்றாவது ஒரு நாள் கண்களைத் திறந்து விழிப்பதிலைக்கு வந்தாக வேண்டுமல்லவா? கயிறு இழுக்கப்பட்டு வாழி மேலே வருவது போல மனம் மீண்டும் வெளியே வரும். அப்படி வெளியே வந்தவுடன் என்ன ஆகும்? அந்த பழைய அகந்தை தான் விட்டுப்போன வாசனைகளோடு, ஆசை, கோபம், நான் என்ற செருக்கோடு மறுபடியும் வந்து சம்சாரக் கதவை தட்டி திறந்துவிடும். சமாதியிலிருந்த அமைதி போய் பழைய அறியாமை மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். ஆஹா, எவ்வளவு ஆழமான உதாரணம் குருவே. சமாதியில் இருப்பது ஒரு தற்காலிகமான தப்பித்தல், அது நிரந்தர தீர்வு அல்ல என்பதை இந்த பழமொழி ஆணித்தரமாக உணர்த்திவிட்டது. அப்படியானால் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யும் சமாதியால் பலனில்லையா? பின் எதுதான் நிரந்தரமான தீர்வு குருவே? அதனால்தான் ரமணர் கூறுகிறார், விவேக சூடாமணியிலே ஆசாரியர் ஆதிசங்கரர் சகஜத்தையே வலியுறுத்துறார். ஆத்ம சாதகன் சகஜ சமாதியிலேயே இருக்கணும். இதுதான் ரமணர் கூறும் இறுதி இலக்கு, சகஜ சமாதி. சகஜ சமாதி என்றால் என்ன? நிர்விகல்பத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? சகஜம் என்றால் இயல்பானது என்று அர்த்தம். அதாவது எப்போதும் சமாதி நிலை மாறாத இயல்பாகவே ஆகிவிடுவதுதான் சகஜ சமாதி நிலை. நிர்விகல்பம் என்பது தற்காலிக மனோலய நிலை. சகஜம் என்பது நிரந்தரமான மனோ நாச நிலை. நிர்விகல்ப சமாதிக்கு நீ உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தை மறக்க வேண்டும். உலக நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கண்களை மூட வேண்டும். ஆனால் சகஜ சமாதியில் நீ கண்களை மூட வேண்டியதில்லை. நீ காய்கறி நறுக்கலாம், அலுவலகத்தில் வேலை செய்யலாம், குழந்தைகளோடு விளையாடலாம். உலகம் உனக்கு தெரியும், ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆத்மஸ்வரூபமாக உணர்வாய். லௌகீக விவகாரங்களில் ஈடுபடுவாய், ஆனால் உள்மனத்தில் நீ ஆத்மாவோடு ஒன்றி அமைதியாக இருப்பாய். நிர்விகல்பத்தில் மனம் தூங்குகிறது, சகஜ சமாதியில் மனம் அழிகிறது. உதாரணம், நெருப்பில் சுடப்பட்டு கருகிய கயிற்றை பார்த்திருக்கிறாயா? பார்ப்பதற்கு கயிறு போல முறுக்காக தெரியும், ஆனால் அதை வைத்து எதையும் கட்ட முடியாது. தொட்டால் சாம்பலாக உதிர்ந்துவிடும். சகஜ சமாதியில் இருக்கும் ஞானியின் மனம் அந்த சுட்ட கயிறு போன்றது. அவர் பேசுவார், சிரிப்பார். பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளே ஆசையோ கர்மமோ நான் செய்கிறேன் என்ற அகந்தையோ அணுவளவும் இருக்காது. ஆஹா, கண்களை திறந்து கொண்டே சமாதியில் இருப்பது. உலகத்தில் இரு, ஆனால் உலகத்தை உனக்குள் விடாதே என்று சொல்வது இதுதானா? மிக சரியாக பிடித்து விட்டாய். கண்களை மூடினால் மட்டும் அமைதி, திறந்தால் அமைதியின்மை என்றால் அது உண்மையான அமைதி அல்ல. புயலின் நடுவிலும் ஒரு மாபெரும் சந்தடியின் நடுவிலும் நீ அசையாமல் சாட்சியாக நின்றிருந்தால் அதுதான் சகஜ சமாதி. அதனால்தான் ரமணர் திரும்ப திரும்ப சொன்னார், நீ காட்டில் இருந்தால் என்ன, வீட்டில் இருந்தால் என்ன, குடும்பம் உன்னை என்ன செய்துவிடும்? உன் அகந்தையை அழித்துவிடு. நீ சமையலறையில் நின்று கொண்டே சகஜ சமாதியில் இருக்க முடியும். குருவே, என் மனத்தில் இருந்த மிகப்பெரிய பாரமும் குற்ற உணர்ச்சியும் இன்று சுக்கு நூறாக உடைந்துவிட்டன. இல்லறம் ஒரு தடை என்று நான் நினைத்தது என் அறியாமை. காடு என்பது வெளியே இல்லை, மனத்தில்தான் இருக்கிறது. தற்காலிகமாக உலகை மறக்கும் நிர்விகல்பத்தை விட உலகத்தில் வாழ்ந்து கொண்டே உலகை கடக்கும் சகஜ நிலையே ஆகச் சிறந்தது என்று எனக்கு புரிய வைத்தீர்கள். இது ரமணரின் கருணை வண்டார்குழலி. எல்லாவற்றையும் துறப்பது சந்நியாசம் அல்ல, எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பதே சந்நியாசம். இனி நீ உன் குடும்ப வேலைகளை செய்யும்போது நான் செய்கிறேன் என்று நினைக்காதே.
இறைவன் இயக்குகிறான், உடல் வேலை செய்கிறது, நான் உள்ளே அமைதியாக இருக்கிறேன் என்று பழகு. நீ இருக்கும் இடமே தபோவனமாகும். அப்படியே செய்கிறேன் குருவே. பகவான் ரமணரின் திருவடிகளுக்கும் உங்கள் அருளுக்கும் என் கோடானு கோடி நமஸ்காரங்கள். ஓம் தத் சத். அருணாச்சல சிவமே உன் சகஜ நிலையாகட்டும். குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.